தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 62 அதிகாரம் 1 மற்றும் 2 வாக்கியம். தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் இரட்சிப்பு வரும். அவரே என் கன்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. இந்த நம்பிக்கை நம் அனைவரிலும் இருக்கிறதா என்பது கேள்விக்குறிதான். நம்முடைய ஆத்மா நம்முடைய தேவனை நோக்கி காத்திருக்கிறதா? அவரால் நமக்கு இரட்சிப்பு வரும், அவரால் காரியங்கள் வாக்கியாகும் என்று நாம் நம்புகிறோமா? சிந்திக்க வேண்டும். தேவன் நம்முடைய கன்மலையும் நமக்கு உயர்ந்த அடைக்கலமுமானவர் என்று எப்பொழுதும் நம் மனதில் வைத்திருக்கிறோமா? அப்படி இருந்தால் நம்மை யாராலும் அசைக்க முடியாது. தேவனையே நம்பி நம்முடைய வாழ்க்கையை வாழ்வோமாக. தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.